ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஒரே ஃபார்மேட் மாதிரி தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நமக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்றது இது ரொம்பவே சிம்பிளான ஒன்று. ஸோ வேறு அப்படின்னாலே அவர் அப்படின்றது தெரியும். ஸோ மற்றும் நம்ம இங்கிலீஷில் அண்டு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ரெண்டு விஷயங்களை சொல்லும் பொழுது, ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர் யூஸ் பண்ணுவோம். மற்றும் தமிழில் மற்றும்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் அண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் அவர் சொல்லுவோம். மேலும் வேறு இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அதுக்குமே அவர் அப்படின்றது தான் சொல்லுவோம். கியா அப்படின்னா என்ன. ஸோ வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் கியா. ஸோ அதை அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பேசும்பொழுது ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அந்த யூ சைலண்ட்டாக இருக்கும். ஆர் கியா அப்படின்றதும் கேட்பாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ நம்ம தமிழ்லேயே உச்சரிப்புகள் மாறுது இல்லை, ஒவ்வொருத்தர் பேசுகிறது அந்த மாதிரி தான் இது. அடுத்தது பாருங்கள், வேறு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆர் கஹான். ஸோ ஆர் கஹான், கஹான் அப்படின்னா எங்கே. அடுத்தது வேறு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆர் கேசே. வேறு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் கோன், அவர் கோன். அடுத்தது வேறு யாரை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் கிஸ்கோ. கிஸ்கோ அப்படின்னா யாரை அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் குச், அவர் குச், இல்லைனா குச் அவர், ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். அவர் குச் அப்படின்றது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேறு என்ன நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முஜே அவர் கியா கஹனா சாஹியே. ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு அப்படின்றது நமக்கு தெரியும். சொல்லணும் அப்படின்னா கஹனா சாஹியே, அதாவது சொல்ல வேண்டும். அதை தான் கஹனா சாஹியே அப்படின்றது தான், சொல்ல வேண்டும் அப்படின்றது தான் சொல்லணும்னு சொல்கிறோம். ஸோ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நம்ம எப்படி கேட்போம், முஜே கியா கஹனா சாஹியே. வேறு என்ன நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முஜே அவர் கியா கஹனா சாஹியே. வேறு எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹமேன் அவர் கேசே கர்னா சாஹியே. ஸோ செய்யணும் அப்படின்னா கர்னா சாஹியே. ஸோ வேறு எப்படி நான் செய்யணும் அப்படின்னா முஜே அவர் கைசே கர்னா சாஹியே. நாம் அப்படின்றதுனால ஹமேன் வருது. ஸோ இதுவே வேறு எப்படி அவர் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே அவர் கேசே கர்னா சாஹியே அப்படின்றது வரும். உசே அவர் கேசே கர்னா சாஹியே. வேறு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப்கோ அவர் கியா சாஹியே. ஸோ என்ன வேண்டும் அப்படின்னா கியா சாஹியே. வேறு என்ன வேண்டும், அவர் கியா சாஹியே. உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ. ஸோ வேறு என்ன அவருக்கு வேண்டும், உஸ்கோ அவர் கியா சாஹியே. அவளுக்கு வேறு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் உஸ்கோ அவர் கியா சாஹியே அப்படி தான் வரும். ஸோ அது பேசுகிற இடங்களை பொறுத்து அவரா அவளா, அதாவது ஆண் பாலா பெண் பாலா அப்படின்றது ஹோல் கான்வர்சேஷனை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வேறு எங்கே அவர் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு உசே அவர் கஹான் ஜானா சாஹியே. கஹான் அப்படின்னா எங்கே, போக வேண்டும் அப்படின்னா ஜானா சாஹியே. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு வேறு எங்கேயாவது போகணுமா, வேறு எங்கேயாவது. ஸோ வேறு எங்கே அப்படின்னா வேறு எங்கே அப்படின்னா அவர் கஹான் அப்படின்றத பார்த்தோம். இல்லைன்னா கஹான் அவர் அப்படின்றது ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஐ மீன் இப்போ அவர் கியா அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா அவர் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான். வேறு எங்கேயாவது அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹானுக்கு பதிலாக கஹீன் வரும். கஹீன். ஸோ கியா ஆப் அவர் கஹீன் ஜானா சாக்தே ஹேன். போக வேண்டுமா. ஸோ போக வேண்டுமான்னு கொஷின் ரைஸ் பண்ணுறோம். ஸோ மீதி எல்லாம் நம்ம பார்த்தது இதுக்கு முன்னாடிலாம் அவர் எங்கே போகணும், அவர் என்ன சொல்லணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதனால் ஜானா சகத்தே ஹேன் அப்படின்றது வரும். சகத்தா சகத்தி சகத்தே யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். மீதி எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது போகணும் வரணுன்றதுக்கு சாஹியே அப்படின்னு சொன்னால் இங்கே சகத்தா சகத்தி சகத்தே வரும். ஸோ உங்களுக்கு அப்படின்றதுனால ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால சகத்தே ஹேன் அப்படின்றது வருது. ஜானா சகத்தே ஹேன். ஸோ வேறு எங்கேயாவது அப்படின்னா அவர் கஹீன் ஜானா சகத்தே ஹேன். அவருக்கு வேறு எங்கேயாவது போக வேண்டுமா அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி கேட்கலாம். ஸோ அவருக்கு ஆண்பால். ஸோ சகத்தா சகத்தி சகத்தே இது ஜெண்டரை டிபெண்ட் பண்ணி வரும்ன்றதை பார்த்தோம். ஸோ அவருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கோ அப்படின்றத சொல்லுவோம். கியா உஸ்கோ அவர் கஹீன் ஜானா சகத்தே ஹே அப்படின்றது வரும். சகத்தா ஹே. ஸோ ஹேன்னு முடியும், சகத்தான்னு வரும். இதுவே அவளுக்கு அப்படின்னா ஜானா சகத்தி ஹே அப்படின்றது வரும். அடுத்தது பாருங்கள், வேறு ஏதாவது நம்ம டாக்டர்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா ஹமே டாக்டர் சே
और कुछ पूछना चाहिए வேற ஏதாவது. ஸோ और कुछ அப்படின்னா வேற ஏதாவது, पूछना चाहिए அப்படின்னா கேட்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஹமீன் அப்படின்னா நாம், டாக்டர்ஸே அப்படின்னா டாக்டர் கிட்ட அப்படின்றது அர்த்தம். வேற யாரை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முஜே அவர் கிசிசே, வேற யாரிடம், அவர் கிசிசே. ஸோ யாரை அப்படின்னா அவர் கிஸ்கோ அப்படின்றத சொல்லலாம். பூச்சுனா சாகியே அப்படின்னா கேட்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ யார்கிட்ட, வேற யார்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னா அவர் கிசிசே பூச்சுனா சாகியே. வேறு என்ன நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ எதிர்பார்க்கறதுக்கு வந்து அபேக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அபேக்ஷனா அப்படின்னா வந்து எதிர்பார்ப்பது அப்படின்றது அர்த்தம். ஸோ வேறு என்ன அப்படின்னா வந்து அவுர்கியா. ஸோ ஆப் அப்படின்னா வந்து நீங்கள், முட்சே அப்படின்னா என்கிட்ட. ஸோ ஆப் முட்சே அவுர்கியா கஹனாஹி அபேக்ஷா ரக்தேஹேன். ஸோ எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். அபேக்ஷா ரக்தேஹேன் அப்படின்னா எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க. ஸோ கஹனேக்கி அப்படின்னா வந்து சொல்லணும் அப்படின்ற, கஹனே கேலியே அப்படின்றத சொல்லலாம். கஹனே கீ அப்படின்னா வந்து சொல்லணும் என்று எதிர்பார்க்குறீங்க. என்று அப்படின்னாலே கீ வரும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ வேறு என்ன நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதுக்கு வந்து ஆப் முட்சே கியா और क्या कहने की अपेक्षा रखते हैं. வேறு ஏதாவது காட்ட முடியுமா? ஸோ ஷாப்பில் வந்து ஏதாவது பார்த்துட்ருக்கோம், நமக்கு வந்து அவங்க காட்டுறது எதுவுமே பிடிக்கல, இல்லை சரி வரல, வேறு ஏதாவது எடுத்து காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு क्या आप मुझे कुछ और दिखा सकते हैं, காட்ட முடியுமா. ஸோ முடியுமா அப்படின்ற வார்த்தை வந்தாலே சக்தா, சக்தி, சக்தே வரும். ஸோ நீங்கள் அப்படின்றதுனால, ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால சக்தேஹேன்னு வரும். ஸோ கியா ஆப் முஜே அப்படின்னா எனக்கு, குச் और வேறு ஏதாவது, திக்கா அப்படின்னா வந்து காட்ட அப்படின்றது அர்த்தம். ஸோ திக்னா அப்படின்னா காட்டு அப்படின்றது அர்த்தம். தேக்கோ அப்படின்னா பாரு, திக்கோ அப்படின்னா வந்து காட்டு அப்படின்றது அர்த்தம். தேக்கோ திக்கோ. ஸோ திக்னா சகத்தேஹேன், சகத்தேஹேன் அப்படின்னா முடியுமா. ஸோ வேறு ஏதாவது இருக்கா? கியா और कुछ है, கியா और कुछ है. ஸோ கியா और कुछ है இல்லைன்னா குச் और है. அடுத்தது பாருங்கள், அவருக்கு வேறு என்ன தெரியும். ஸோ அவருக்கு அப்படின்னா உஸ்கோ. அவர் கியா ஜான்தே ஹே இல்லைனா வந்து அவருக்கு வேறு என்ன தெரியும் அப்படின்றதுக்கு வந்து ஸோ ஐ நோ அப்படின்னா வந்து முஜே முஜே ஜான்தே ஹேன் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து உஸ்கோ அப்படின்றது தான் வரும், இங்கே வந்து ஓ வராது. அவர் கியா அப்படின்னா வந்து வேறு 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 என்ன, ஜான்தே ஹே அப்படின்னா வந்து தெரியும் அப்படின்றது அர்த்தம். ஸோ வேறு என்ன அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜான்தே ஹே அப்படின்றது வரும். அவர் வேறு எங்கேயாவது போயிட்டாரா, அதாவது வேறு எங்கேயாவது போய்விட்டாரா அப்படின்றத பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து கியா ஓ கஹீன், வேறு எங்கேயாவது, கஹீன் அவுர் சலகையா அப்படின்னா போய்விட்டார் அப்படின்றது அர்த்தம். ஸோ சலகையா கியா அப்படின்னா போய்விட்டாரா. அடுத்தது பாருங்கள், வேறு எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க. ஸோ வந்து எப்படி வந்தீங்க அப்படின்றத கேட்குறதுக்கு வந்து வேறு எப்படி நீங்கள் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் கேசே தும் எஹான் ஆயே. அவர் கேசே அப்படின்னா வேறு எப்படி, தும் அப்படின்னா நீங்கள், யஹான் அப்படின்னா இங்கே, வந்தீங்க, ஆயே. ஸோ வேறு எப்படி அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. உசே இஸ் பாரேமே, இந்த விஷயம் அப்படின்னா இஸ் பாரேமே. அவர் கேஸே வேறு எப்படி, பத்தா சலா அப்படின்னா தெரிய வந்தது அப்படின்றது அர்த்தம். பதா சலா. வேறு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் கவுன் ஜான்தா ஹே, அவர் கவுன் ஜான்தா ஹே. ஸோ வேறு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறதுக்கு ஸோ கியா கியா கிசி அவர், வேறு யாருக்காவது, கிசி அவருக்கோ, யாருக்காவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் அவருக்கோ. கிசி அவருக்கோ பத்தாஹே. ஸோ இல்லைனா கிசி அவருக்கோ பத்தாஹே கியா அப்படின்றதும் கேட்கலாம். கியா அப்படின்றத நீங்கள் லாஸ்ட்லேயும் சொல்லலாம். வேறு யார் இங்கே இருக்கா, யஹான் அவர் கோன் ஹே. யார், வேறு யார் அப்படின்னா அவர் கோன், யஹான் அப்படின்னா இங்கே, இருக்கா அப்படின்னா ஹே. அடுத்தது பாருங்கள், வேறு எங்கேயாவது போங்க, கஹின் அவர் ஜாவோ இல்லைனா கஹின் அவர் ஜாவோ, அவர் கஹின் ஜாவோ, வேறு எங்கேயாவது அப்படின்னா வந்து கஹீன் வரும். எங்கேயாவது அப்படின்னா கஹீன், கஹீன் அவர் ஜாவோ. அவர்கிட்ட வேறு எதுவும் இல்லை. உஸ்கே பாஸ் அவர் குச் நஹிஹி, அவர் குச் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நஹிஹி. என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. மேரே பாஸ் அவர் குச் நஹிஹி. உஸ்கே பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட, அவள்கிட்ட அப்படின்றது. அவங்க கிட்ட ரெஸ்பெக்டோட சொல்லும்பொழுது உன்கே பாஸ் அவர் குச் நஹிஹி. வேறு எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் குச் நஹி கரிதா, வாங்கவில்லை அப்படின்னா நஹி கரிதா. அவர் குச் அப்படின்னா வேறு எதுவும். வேறு எதையும் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ கியா தும்னே, வேறு எதுவும் நீங்கள் வாங்கலையா. தும்னே குச் और நஹி கரிதா கியா, இல்லைனா கியா தும்னே குச் और நஹி கரிதா. வேறு யாரும் வாங்கவில்லை. கிஸ்னே और இசே நஹி கரிதா. கிஸ்னே और அப்படின்னா வந்து வேறு யாரும், இசே அப்படின்னா இதை, நஹி கரிதா அப்படின்னா வாங்கவில்லை. அவர் வேறு எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஓ கஹீன் और ஹே, ஓ கஹீன் और ஹே.
வேறு எங்கேயோ அப்படின்னா கஹின் அவுர். அதே வேறு எங்கேயாவது வைங்க, இங்கே வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இசே கஹின் அவுர் ரக்கோ, வேறு எங்கேயாவது அப்படின்னா கஹின் அவுர், ரக்கோ அப்படின்னா வைங்க. ரக்கியே அப்படின்றத சொல்லலாம், ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது. ரக்கோ அப்படின்னா வை அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் பேசும்பொழுது வந்து எல்லாமே ஆவோ ஜாவோ ரக்கோ டாலோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ரொம்ப பெரியவங்கள்ட்ட பேசும்பொழுது தான் வந்து ரக்கி அப்படின்றத சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் பட் இந்த மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போலாம். இங்கே வைக்காதீங்க அப்படின்னா எஹின் நஹி, இல்லைனா எஹான் மத் ரக்கோ, எஹான் மத் ரக்கோ. இங்கே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். எஹான் நஹி அப்படின்னா இங்கே இல்லை. ஸோ இங்கே வேறு எங்கேயாவது வைங்க, இங்கே இல்லை, இங்கே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதா அர்த்தம். ஸோ எஹான் மத் ரக்கோ அப்படின்றது சொல்லலாம், இங்கே வைக்காதீங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹனே கேலியே. கஹனே கேலியே அப்படின்னா சொல்வதற்கு. அவர் குச் நஹியே அப்படின்னா வேறொன்றும் இல்லை. கஹனே கேலியே நான் குச் நகியே, கேட்பதற்கு வேறு எதுவும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது. கோவமாக இருந்தோன்னா இதுக்கு மேலே நான் என்ன கேட்குறது, வேறு எதுவும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கேட்பதற்கு அப்படின்றதுக்கு வந்து பூச்னே கேலியே அவர் குச் நஹிஹே. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.